ஓம் நம சிவாய. ஓம் வராகி எண்ணெயை போற்றி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம் வாழ்க்கையில் வளம் பெற செல்வ செழிப்போடு வாழ விநாயகர் வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் சதுர்த்தி வருது. சதுர்த்தி தினத்தில் நம்ம விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம் செய்யும் பரிகாரம் வழிபாடு முழு பலனையும் நமக்கு கொடுக்கும். விநாயகர் அப்படின்னாலே விக்னங்களை தீர்ப்பவர். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் நீக்கி நம்ம நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடிய எளிமையான தெய்வம்னு பார்த்திங்கன்னா அது விநாயகர் தான். விநாயகருக்கு திதிகளில் சதுர்த்தி திதி மிகவும் உயர்ந்தது. எந்த தெய்வங்களையும் அவங்களுக்கான நாட்களில் வணங்கும் பொழுது நமக்கு அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி திதி அன்னைக்கு நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் அனைத்து வித வளங்களையும் நம்ம பெறலாம். நாளை தினம் புதன்கிழமை அன்று சதுர்த்தி திதி வருதுங்க. காலையில் 8:30 மணிக்கு மேலே சதுர்த்தி திதி தொடங்குது. அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் 8:30க்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் வழிபடும் நேரத்தில் ராகு கால யமகண்டம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. விநாயகரோட படத்தை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் மாலை போடுங்க. விநாயகருக்கு 21 இலைகள் உகந்தது. அந்த 21 இலைகளில் எல்லாமே கிடைக்குமானாக்கா அது கண்டிப்பாக அரிதான ஒரு விஷயம். ஆனால் அருகம்புல் எங்கேயுமே எல்லாரிடத்திலுமே கிடைக்கும். அருகம்புல்லில் நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதே மாதிரி ஜாதி மல்லிப்பூ இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு அர்ச்சனை செய்யும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும். பிள்ளைகள் நல்லா படிப்பில் சிறந்து விளங்கணும், தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இலந்தை இலை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. இலந்தை இலை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது நம்முடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குவாங்க. சரி, இன்றைக்கான பதிவுக்கு நம்ம போகலாங்க. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தேன் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க. விநாயகருக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் கிழக்கு பார்த்து எரியணும். நீங்கள் கொஞ்சோண்டு உங்கள் கையில் அருகம்புல வச்சு வடக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க. இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணும். ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம், ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம். இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணும். இதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு அருகம்புலாக எடுத்து நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தீப தூபம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. தேன் பிரசாதத்தை நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் சாப்பிடலாம். பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. விநாயகருக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளமோட செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு தரும். எளிமையான தெய்வமான விக்னேஸ்வரனை நம்ம வணங்கணும் அப்படின்னாக்கா நம்முடைய துன்பங்கள் நீங்கி நல்ல முறையில் வாழ நமக்கு துணை புரிவாங்க. இந்த வழிபாடு நிச்சயமாக நம்ம செல்வ செழிப்போடு வாழறதுக்கு நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு உறுதுணையாக நமக்கு இருக்குங்க. நிச்சயமாக நீங்கள் டெய்லியுமே உங்களால் முடிஞ்சால் இந்த வழிபாட்டை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் சதுர்த்தி திதி வரும் வேளையில் நீங்கள் இந்த வழிபாடை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு திதி ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விநாயகருக்கு உகந்த இந்த திதி நாளை தினம் புதன்கிழமையில் வர்றது மிகவும் விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. அதனால் நிச்சயமாக நாளைய தினம் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து கடனில்லா வாழ்க்கையை வாழுங்க. நிச்சயமாக இந்த வழிபாடு உங்களுக்கு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருளோடு விநாயகரின் அருளோடு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.